புரட்டாசி மாதம் தொடங்கிவிட்டது. இந்த புரட்டாசி மாதத்துல என்னெல்லாம் செய்யலாம், என்னவெல்லாம் செய்யக்கூடாது, இதை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். புரட்டாசி மாதத்துல திருமணம் இந்த மாதிரியான சுப காரியங்கள் செய்யக்கூடாது. வீடு மாறுதல், அதே மாதிரி புதிய வீடு தொடங்குறது, வாஸ்து பூஜை, இது எல்லாமே நீங்க செய்யக்கூடாது. முக்கியமா பாத்தீங்கன்னா திருமணமோ சுப காரியங்களோ செய்யக்கூடாது. ஏன்னா இந்த மாதம் இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மாதம். முழுவதுமாக ஆன்மீகத்துல நம்முடைய மனதை செலுத்தி இறை வழிபாடு செய்யணும். அதே மாதிரி கிரக பிரவேசம் செய்யக்கூடாது, வாஸ்து பூஜையும் செய்யக்கூடாது. இது ஏன் அப்படின்றத, இதற்குண்டான காரணத்தை இந்த பதிவின் கடைசியில நான் சொல்றேன். சரி, என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விரதம் இருக்கலாம், வழிபாடு பண்ணலாம். புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த ஒரு மாதம் அப்படின்றதுனால விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு பண்ணலாம். முக்கியமா சனிக்கிழமைகள்ல வழிபாடு செய்தால் அதீத பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அசைவத்தை தவிர்த்துக்கணும். அசைவ உணவுகளை தவிர்த்து சைவ உணவுகளை மட்டுமே இந்த புரட்டாசி மாதத்துல எடுத்துக்கணும். இதற்கு அறிவியல் ரீதியாகவும் காரணங்கள் இருக்கு. அதே மாதிரி இந்த புரட்டாசி மாதம் அப்படின்றது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு உண்டான ஒரு மாதம். அதே மாதிரி நவராத்திரி வழிபாடு, அம்பாளை வழிபாடு செய்வதற்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு மாதம். கல்வி கலைகள் ஏதாவது ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா விஜயதசமி அன்று இந்த ஒரு புது முயற்சியை நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம். ஏன் புது வீடு புகக்கூடாது, கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது அப்படின்றதுக்கு காரணம் பார்த்துடலாம். இரண்யன் அப்படின்ற ஒரு அசுரன் அவருடைய அரண்மனையிலேயே நரசிம்ம மூர்த்தியால் சம்ஹாரம் செய்யப்பட்டதனால இந்த மாதத்துல வீடு மாறுவதோ வீடு கட்டுவதோ வாஸ்து பூஜைகளோ செய்யக்கூடாது. இது பெருமாளால் நிகழ்த்தப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அவருடைய அவதாரங்கள்ல ஒரு அவதாரம் தான், விஷ்ணுவின் அவதாரங்கள்ல ஒரு அவதாரம் தான் இந்த நரசிம்மமூர்த்தி அவதாரம். அதனால இந்த விஷயங்களை எல்லாமே நீங்க சரியாக பின்பற்றும் பொழுது புரட்டாசி மாதம் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும். உங்களுக்கு தெரிந்த பெருமாளுடைய நாமத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. பெருமாளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் பரிபூரணமாக. ஓம் நமோ நாராயணாய. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தவறாமல் தெய்வீக எண்ணங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நன்றி, வணக்கம்.